யாருமே இல்லையே. தந்தை அன்பை அறியாமல் வாழ்ந்த என்னை தந்தையா தேடி வந்து அணைத்துக் கொண்டே. தந்தை அன்பை அறியாமல் வாழ்ந்த என்னை தந்தையா தேடி வந்து அழைத்துக் கொண்டே. தந்தை உன் அன்பிலே வாழ்கிறேன் இயேசுவே. தந்தை உன் அன்பையே தந்தவர் இயேசுவே. உம்மை போல உண்மை தெய்வம் யாருமே இல்லையே. உம்மை போல உண்மை தெய்வம் யாருமே இல்லையே. உம்மை போல அன்பு காட்டே உம்மை போல அன்பு காட்டே யாருமே எனக்கில்லை. உம்மை போல உண்மை தெய்வம் யாருமே இல்லையே. அவரை போல उसके जैसा कोई प्रभु नहीं है, அவருக்கு நிகரான தெய்வம் இல்லை. और उसके जैसा कोई सच्चा परमेश्वर नहीं है, அவருக்கு சமமான தெய்வம் இல்லை. उसके जैसे उसके समांतर का परमेश्वर कोई नहीं, அவருக்கு நிகர் அவர்தான். और केवल उसके समान केवल वो ही खुद है, அவருக்கு निகராக யாரையும் சொல்ல முடியும். और उसके तुल्य दूसरा कोई भी नहीं है. அப்படிப்பட்ட ऐसे प्रकार का உண்மையுள்ள தெய்வம் सच्चा परमेश्वर இயேசு என்பதை यीशु है. யாரெல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள் और जो कोई इस बात को महसूस किया है, அவர்களுக்கு குறைவென்பதே இல்லை. और उन लोगों के लिए किसी बात की कमी नहीं है, குறைவென்பதே கிடையாது. उन लोगों के लिए किसी बात की कमी नहीं வாழ்க்கையிலே है. குறைவை காண மாட்டார். आपके जीवन में कभी भी कमी नहीं देखोगे. சொல்லுகிறார், और वो कहता है, என்னை நோக்கி கூப்பிடு, और मुझे देखकर पुकार, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து और मैं तुझे जवाब दूंगा. நீ அறியாததும் और जिस बात को तू नहीं உனக்கு जानता, எட்டாததுமான जो बातें तेरी कल्पना में अभी तक नहीं பெரிய है, காரியங்களை செய்கிறேன். ऐसी महान और अद्भुत कामों को मैं பெரிய करूंगा. காரியங்களை செய்கிறேன். ऐसी महान और अद्भुत कामों को मैं அவன் करूंगा. செய்கிற காரியம்லாம் பெருசா தான் இருக்கும். और वो जो काम करता है, वो काम सारे महान और बड़े काम ही होते हैं. அது சின்னவர் கிடையாது. वो छोटा नहीं है, சின்ன காரியத்தை செய்யுது. और वो छोटे कामों को नहीं करता. அவர் பெரியவர், वो महान है, அவர் பெரியவர், और वो महान है, அவர் பெரியவர். वो महान है. பெரியவர் எங்க இருக்கிறார் சொல்லுங்க और பாப்போம். वो महान परमेश्वर कहाँ है बताइए. எங்க இருக்கிறாரு? वो कहाँ है? எனக்குள்ள இருக்கிறார். मेरे अंदर है. சொல்லுங்க, எனக்குள்ள वो இருக்கிறார். मेरे अंदर है. அவர் பக்கத்துல வச்சாண்டா उसको बगल में ना रखे, பின்னால வைக்காதீங்க, उसके पीछे ना रखे, பின்னால வைக்காதீங்க. उसको आगे मत रखिए. அது எங்க வைக்கணும்? और उसको कहाँ पर रख सकते हैं? உள்ள வைக்கணும். आपके अंदर उसे எங்க रखिए. வைக்கணும்? आपके अंदर उसे कहाँ पे रखना है? சொல்லுங்க, எங்க வச்சிருக்கீங்க? यीशु को कहाँ पर रखना है? எங்க வச்சிருக்கீங்க? कहाँ पे आपने रखा है बताइए. எனக்குள்ள வச்சிருக்க சொல்லுங்க பாப்போம். मेरे अंदर रखा है. बोलिए. எனக்குள்ள, मेरे अंदर, எனக்குள்ள, मेरे अंदर, எனக்குள்ள. मेरे अंदर. உன் உள்ளத்திலே உம்மை வைத்தேன் ஏசையா, நான் உம்மை மட்டும் நம்பி வந்தேன் ஏசையா, நான் உம்மை நம்பி வந்ததினால் ஏசையா, நான் இதுவரையில் வாழுகிறேன் ஏசையா. அவர் நம்பி வந்ததுனாலதான் और उस पर हम भरोसा रखकर आए हैं, इसीलिए 20 வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 20 सालों तक मैं जी रहा हूँ. 1992 और 1992 में, எய்ட்ஸ் நோயாளியாய் செத்திருக்க வேண்டிய நான், और मैं एड्स बीमारी से मैं मर जाने वाला था. மருத்துவர்களால் கைவிடப்பட்டு और जो है डॉक्टर ने मुझे छोड़ दिया था. இனி வாழ்வு இல்லை என்று சொல்லி, अब जीवन ही नहीं है सके, வாழ வழி இல்லை என்று சொல்லி वो जीने का कोई रास्ता ही बचा नहीं है. தள்ளிவிட்டார்கள். और ऐसा उन लोगों ने मुझे रख दिया. நான் வணங்கின தெய்வங்கள் என்னை கைவிட்டது. और जिस देवता को मैं पूछता था, उन देवता ने भी मुझे छोड़ दिया. சொன்ன காரியம் உனக்கு விதி முடிந்து விட்டது. और उन्होंने क्या बताया, तेरा समय समाप्त हो गया है, விதியை மாற்ற முடியாது. और तेरी विधि को बदल नहीं सकते. இவ்வளவுதான் உன் விதி. और तेरी विधि इतना ही, तेरा समय इतना ही है. 40 வயசு ஒரு விதி. और देखिए 40 साल तक ही मेरी 48 வயசுல நான் சாகணும். और 42 वर्ष में मुझे मरना था. இப்படி எனக்கு நிச்சயிக்கப்பட்டது விதி. और ऐसा मेरे लिए विधि निश्चित की गई थी. உண்மைதான். ये सच बात है. விதி என்பது और विधि जो है
இறைவன் கொடுத்திருக்கிற மரணத்தின் நாள். और परमेश्वर ने दिया हुआ मृत्यु का दिन. ஆனால் लेकिन அந்த மரணத்தை, उस मृत्यु को, அந்த விதியை और उस विधि को மாற்றக்கூடியவர், और बदलने वाला, அந்த விதியை நிர்ணயித்த இறைவன். और उस विधि को निर्माण करने वाला அவர் மாற்ற முடியும். केवल वो ही उस बात को बदल सकता ராஜால है. மாற்ற முடியாது, बाकी कोई नहीं बदल सकता. அந்தத்தால மாற்ற முடியாது, जो मंत्र से नहीं बदल அந்த எந்த சக்தியாலையும் மாற்ற முடியாது. बाकी कोई भी शक्ति से बदल नहीं सकता. அவர் நினைத்தால் மாற்ற முடியும். और केवल परमेश्वर அதுதான் வேதத்தில் பார்க்கிறோம். और वही हम बाइबल में देखते हैं. மரித்து போக வேண்டிய ஒருவனுக்கு और एक जो मरने वाला था 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். और 15 साल उसके लिए परमेश्वर ने வேதத்தில் बना कर दिए. இருக்கிறது. और ये बाइबल में ये बात लिखी है. நான் அதற்கு போகவில்லை. अब मैं उस विषय में नहीं जाऊंगा. ஆனால் இது உண்மையா? लेकिन क्या ये सच बात இது है? முடியுமா? क्या ये हो सकता है? கூடுமா? क्या ऐसा हो सकता இப்படி है? எல்லாம் கேள்வி உண்டு. ऐसे सारे प्रश्न हैं. ஆனால் அதற்கு முடியும் என்பதற்கு நான் இன்றைக்கு சாட்சி. लेकिन ऐसा होगा, हो सकता है, इसके लिए मैं खुद गवाही हूँ. அங்கே 15 வருடங்கள் தான் கூட்டி वहाँ கொடுக்கப்பட்டது. पर केवल 15 साल उससे बढ़ा कर दिए. எனக்கு இன்னும் எத்தனை வருடங்கள் என்று எனக்கு தெரியாது. मुझे और भी मेरे लिए कितने साल बाकी 20 हैं? வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 20 सालों तक मैं जी रहा हूँ. 20 வருடங்கள் வாழ்ந்து 20 கொண்டிருக்கிறேன். सालों तक मैं जी रहा हूँ. வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து और கொண்டிருக்கிறேன். विजय जीवन में जी रहा हूँ. வியாதியின் கூரை முறித்து போட்டவர், और वो बीमारी की, वो जो बीमारी के, जो बीमारी को उसने मार दिया हुआ प्रभु. வியாதியை நீக்கி போட்டவர், और बीमारी को दूर किया हुआ இந்த परमेश्वर. ரத்தத்தை யாருக்கு கொடுத்தாலும் और इस लहू को किसी के लिए भी अगर உடனே दे, மரித்து போவார்கள். और वो तो तुरंत मर जाएंगे. அப்படிதான் மருத்துவர்கள் और சொன்னார்கள். ऐसे ही डॉक्टरों ने कहा था, அந்த ரத்தத்தை யாருக்குன்னா கொடுத்தீங்கன்னா செத்துருவாங்க. अगर ये तुम्हारा लहू किसी को दे दे तो वो व्यक्ति तुरंत मर அந்த जाएगा. ரத்தத்தை மாத்துறதுக்கு மருந்து கிடையாது. और इस लहू को बदलने के लिए कोई औषधि दवाई नहीं அவ்வளவு है. விஷமான ரத்தம். और इतना तुम्हारा लहू में जहर भरा है. இப்படிதான் சொன்னார்கள். और ऐसा ही डॉक्टरों ने कहा. ஆனால் இந்த ரத்தத்தை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். लेकिन आज ये लहू किसी के लिए भी दे सकते இந்த हैं. ரத்தம் இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि ये लहू आज पवित्र किया हुआ लहू है. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். यीशु मसीह के लहू के द्वारा வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் यीशु मसीह का लहू சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும். सारे पापों को धोकर शुद्ध करता है. பாவத்தினால் வந்த வியாதிகளையும் पाप के द्वारा जो बीमारी आई उससे சுத்திகரிக்கக்கூடிய ஒரே ரத்தம் उससे भी शुद्ध करने वाला केवल एक ही लहू है. பாவமில்லாத இயேசுவின் ரத்தம். पाप रहित जो यीशु का लहू है. இயேசுவின் ரத்தம் और वो यीशु का लहू எனக்கு கொடுக்கப்பட்டது, मेरे लिए दिया गया, எனக்கு கொடுக்கப்பட்டது. मुझे दिया गया. சுவைத்தே और उस बात को मैंने लिया. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். आज मैंने उसको चखा और मैं आज तक பிரியமானவர்களே, प्रिय लोग, பாவத்தை போக்கக்கூடிய और पाप को दूर करने वाले பரிசுத்த ரத்தம் पवित्र लहू இயேசு நமக்காய் சிந்தின ரத்தம். यीशु ने हमारे बहाया हुआ वो लहू है. அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ और जो कोई उस पर विश्वास करता है அவர்களுக்கு அது கிரியை செய்யும். उन लोगों के लिए वो लहू काम करता है. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. आज आपके जीवन में वो कार्य करने वाला है. எத்தனை பேர் வியாதியோடு இருக்கிறீர்களோ, कितने लोग जो बीमार होंगे, எத்தனை பேர் பாவத்தோடு இருக்கிறீர்களோ, कितने लोग जो पाप में फंसे हैं, எத்தனை பேர் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறீர்களோ, कितने लोग जो दुख और तकलीफ में हैं. இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், आज यीशु मसीह आपको देखकर कहता है, என்னை விசுவாசிக்கிறவன் मुझ पर, यीशु मसीह कहता है, जो कोई मुझ पर विश्वास करेगा மறுகாலம் பிழைப்பான். वो अगर मर जाए तो भी जिएगा. என்னை விசுவாசிக்கிறவன் यीशु कहता है, मुझ पर जो कोई विश्वास பிழைப்பான். अगर वो मर जाए तो भी जिएगा. மரித்து போனாலும் अगर आप मर भी जाए, உங்களை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை आपको दोबारा இயேசு கிறிஸ்துவினிடத்தில் आपको दोबारा जीवित करने वाला सामर्थ यीशु मसीह के पास है. எப்படி வந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, आप आज कैसे आए हो ये महत्वता की बात नहीं है. எப்படி போக போகிறீர்கள் என்பது முக்கியம். किस प्रकार से आप जाने वाले हो ये महत्वता की बात है. விசுவாசத்தோடு, आज एक विश्वास के साथ, விடுதலையோடு, छुटकारे के साथ, சுகத்தோடு, और चंगाई के साथ, சமாதானத்தோடு, शांति के साथ, சந்தோஷத்தோடு आनंद के साथ நீங்கள் கடந்து போகிறீர்கள். आप यहाँ से निकलोगे. இது இயேசு உங்களுக்கு கொடுக்கிற और வார்த்தை. यीशु ये बातें आपको दे रहा है. என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. मेरे पास जो कोई आता है मैं उसे ठुकराता என்னை नहीं. நோக்கி கூப்பிடு, और मुझे देखकर ठुकार, நான் அப்படி உனக்கு और तब मैं तुझे மறு உத்தரவு கொடுத்து मैं तुझे जवाब நீ दूंगा. அறியாததும் और तू जो तू नहीं जानता எட்டாததுமான और जिस बात को तू अभी तक பெரிய नहीं காரியங்களை जानता, உனக்கு செய்வேன். ऐसी महान और बड़ी बातों को मैं तेरे लिए करूंगा. कितने जन विश्वास करते हैं இந்த நம்பிக்கை யார் இடத்துல இருக்கிறது? और ये भरोसा किसके अंदर है நீங்கள் பிழைப்பீர்கள். और आप जियोगे. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், और इसीलिए परमेश्वर ने कहा, யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना रचित सुसमाचार 14வது அதிகாரம் और 14वां अध्याय முதல் வசனம். पहला वचन. யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना रचित सुसमाचार 14வது அதிகாரம் 14वां अध्याय முதல் வசனம். और पहला वचन. உங்க ஹிந்தி பைபிள் எப்படி இருக்குன்னு எனக்கு और தெரியாது. आपका हिंदी बाइबल किस प्रकार से मैं नहीं जानता हूँ. यूहन्ना வச்சிருக்கீங்களா? किसी के पास है तमिल बाइबल? சரி, நான் வாசிக்கிறேன். ठीक है, मैं पढ़ता हूँ. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக तुम्हारा मन व्याकुल न हो.
இங்க அது அப்படிதான் எழுதிருக்கு. और ऐसा ही वहां पर लिखा है, உங்கள் तुम्हारा இருதயம் मन கலங்காமல் व्याकुल இருப்பதாக न हो। கர்த்தர் சொன்னார். परमेश्वर ने कहा, இயேசு கிறிஸ்து சொன்னார். यीशु मसीह ने कहा, தம் சீஷர்களை பார்த்து சொன்னார், अपने चेलों को देखकर उसने உங்கள் कहा, இருதயம் तुम्हारा हृदय கலங்காமல் இருப்பதாக. व्याकुल न हो। அதை நீங்கள் தயவு செய்து மாற்றிக் கொள்ளுங்கள். कृपा करके इस बात को जरा बदल दें। வேதத்தில் சில குறைபாடுகள் இருக்கிறது. बाइबल में कुछ भागों में जो है किसी प्रकार की कमी है, இருதயத்துக்கு அழ தெரியாது, और हृदय का हिसाब नहीं जानते, கலங்க தெரியாது, और हृदय के गड़बड़ियों को नहीं जानते, சந்தோஷப்பட தெரியாது, और आनंद होना हृदय नहीं அது जानता, நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. और हृदय को जो है क्या भला है क्या बुरा है हृदय नहीं जानता। இருதயம் என்பது हृदय जो है, ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பாடி. और वो ये हृदय जो है शरीर का एक अंग है, एक भाग है। முதல்ல அது அது இல்லைனாக்கா வாழ முடியாதுன்ற நிலை இருந்தது. सबसे पहली बात है, अगर हृदय नहीं होता तो जीने का कोई मौका ही नहीं है। ஆனா நீங்க இருதயம் இல்லாம வாழலாம். लेकिन आज बगैर हृदय के भी जी सकते हैं। நீங்க ஆர்டிபிஷியல் ஹார்ட் வந்துச்சு. आर्टिफिशियल जो है कृत्रिम हृदय आ गया है, இதை தூக்கி அப்படி போட்டுட்டு வேற எடுத்து வச்சுக்கலாம். और इसको निकाल कर आप दूसरे हृदय में लगा அது सकते हैं, கெட்டே போகாது. और वो खराब ही नहीं होता। அதனால இருதயம் என்பது அல்ல, अरे इसलिए हृदय का जो मतलब है, மாற்ற முடியாதது, और हृदय को बदल नहीं सकते हैं। மாறாதது. हृदय जो है कभी बदला नहीं जाता, உள்ளம் என்கிற और जो अंदरूनी मन है உங்கள் உணர்வு, वो आपकी महसूस है, அது பேர் एहसास, உள்ளம் என்பது. और उसी को मन कहते हैं। இருதயத்தை கண்ணால பார்க்கலாம், और இருதயத்தை கண்ணால பார்க்கலாம், हृदय को आंखों से देख सकते हैं, ஆனா உள்ளத்தை கண்ணால பார்க்க முடியாது. लेकिन मन को हम अपनी आंखों से இது नहीं देख सकते। ஒவ்வொருவருக்குள்ளும் மறைந்து இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. हर एक जन के अंदर ये छिपा हुआ ये एक मन है, அதுதான் அழுவும், और वो ही रोता है, அதுதான் துக்கப்படும், और वो मन ही दुखित होता है, அதுதான் और கோபப்படும், वो मन ही क्रोधित होता है, அதுதான் और சந்தோஷப்படும், वो मन ही जो है आनंदित होता है, அதுதான் உணர்வு और என்பது. वही मन को जो है एहसास कहते हैं, महसूस होना। இந்த உணர்வு கெட்டு போச்சுன்னா और ये जो एहसास बिगड़ जाए, महसूस होना बिगड़ जाए, பாதிக்கப்படுறது இருதயம். तो हृदय बाधित होता है। இருதயம் பாதிக்கப்பட்டா अगर हृदय बाधित हो जाए ரத்தம் கெட்டு போகும். तो लहू खराब हो जाता है, ரத்தம் கெட்டு போனா लहू खराब हो जाए तो சரீரம் முழுவதும் கெட்டு போயிடும். पूरा शरीर जो है खराब हो जाता அப்ப है। சரியா இருக்க வேண்டியது எது? यानी सही किसको रहना है?